Student, 12th standard chapter 5 example 5.37 on equation of the elliptical part of the optical system is x square by 16 plus y square by 9 equal to 1. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அது எலிப்டிக்கல் ஃபார்முலா எலிப்ஸ் ஃபார்மேட்டில் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதான் நமக்கு எக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ், இது எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொஸ்டின் கொடுத்தாங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை 16 plus y square. ஓகே. A parabolic part of the system has a focus is common with the right focus. அந்த எலிப்ஸ் வெர்டெக்ஸ்லேருந்தே நமக்கு ரைட் சைடு நமக்கு ஒரு பேரபிளா ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ரைட் ஃபோக்கஸ். ஓகே, ரைட் சைடு ஃபோக்கஸ் ஆஃப் த எலிப்ஸ். த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபிளா இஸ் த ஆரிஜின் அண்ட் த பேரபிளிக் ஓப்பன் த ரைட். இந்த பேரபிள் அப்படி இதை ஓப்பன் ரைட் எடுக்குன்னு சொல்லியாச்சு. அப்போ வந்து நமக்கு இந்த சைடு நமக்கு பி வந்து நமக்கு ஃபோக்கஸ் வந்து நமக்கு காமன் வருது. இது வெர்டெக்ஸ். அப்போ எலிப்ஸுக்கு ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கும். இந்த ஏரியா பேரபிளாவுக்கு இந்த ஃபோக்கஸ் தான் நம்ம காமன் இது, இந்த ஃபோக்கஸ். ஓகே, டிட்டர்மின் த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபிளா. இந்த பேரபிளாவோட ஈக்குவேஷன் என்ன நம்ம கேட்குறாங்க. ஓகேவா, கண்டுபிடிக்கலாமா பேரபிளா ஈக்குவேஷன்? ஓகே, ரைட் சைடு பேரபிளான்னு தெரியும், y ஸ்கொயருக்கு 4x. அப்போ ஏ வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு நான் எலிப்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துட்டாங்க. ஓகே, எலிப்ஸ் ஈக்குவேஷன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபைன் பண்ணிட்டோம், இ வேல்யூ ஃபைன் பண்ணோம். இது ஏஇ காமா 0 மைனஸ் ஏஇ காமா 0. ஃபர்ஸ்ட் ஏஇ கண்டுபிடிச்சா தான் நமக்கு நான் இந்த வெர்டெக்ஸ் வந்து ஏஇ தான் ஏன்னு பேரபிளாக் ஃபார்ம் பண்ணிடலாம். இது எலிப்ஸ் வந்தால் ஏஇ காமா 0, பேரபிளா வந்தால் ஏ காமா 0. ஓகே, அப்போ பேரபிளா வந்தால் ஏ காமா 0. அப்போ ஏ என்ன வரும், ஏவே எடுத்துலாம். அப்போ ஏ காமா 0 ஃபைன் பண்ணலாம். ஏ வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ இ வேல்யூ ஃபைன் பண்ண 1 மைனஸ் பி ஸ்கொயர். நம்ம ஏன்னா பேரபிளா வந்தால் நம்ம எலிப்ஸில் இருந்தால் நமக்கு என்னதான் இ வேல்யூ ஏ வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஏன் நமக்கு அப்போ எலிப்ஸ் தான் நமக்கு பேரபிளாவாக ரைட் சைடு ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த பேரபிளாவோட ஈக்குவேஷன் ஆகணும். ஆனால் எலிப்ஸோட ஈக்குவேஷன் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, அது இருந்தால் நமக்கு என்ன பேரபிளா ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, 1 மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். பி ஸ்கொயர் 9, ஏ ஸ்கொயர் வேல்யூ 16, கிராஸ் மல்டிப்ளை போனால் 16 மைனஸ் 9 பை 16, 7 பை 16, ரூட் 7 பை 4. அப்போ ஏ ஈக்குவல் 4 ரூட் 7 4. இந்த 4 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ ரூட் 7. ஓகே, இப்போ தர்ஃபோர் என்ன வரும், F1 ஃபோக்கஸ் ரூட் 7,0, F2 ஃபோக்கஸ் மைனஸ் ரூட் 7. இது ரெண்டு ஃபோக்கஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேரபிளா வேணும், வெர்டெக்ஸ் 0 0 விஎஃப் ரூட் 7. அப்போ இதுல இருந்து இது என்ன, இது வெர்டெக்ஸ் எஃப்னா ரூட் 7. அப்போ ஏ என்ன ரூட் 7 தான். ஓகே, ஈக்குவேஷன் பேரபிள் நமக்கு y மைனஸ் ரைட் சைடு பேரலாம் y மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்டு x மைனஸ் வெர்டெக்ஸ் கே காம ஹச். ஓகே, h கமா கே, h ஓட 0, k ஓட வேல்யூ 0. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்டு ரூட் 7 பை x. அப்போ 4 ரூட் 7 பை x தான் இந்த பேரபிளாவோட நமக்கு ஜெனரல் ஈக்குவேஷன். ஒரு எலிப்ஸ் ஃபார்ம் பண்ணி திரும்பி என்ன வரும், ரைட் சைடு பேரபிளா ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அவனு சொல்லிட்டாங்க ரைட் சைடுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. ரைட் ஃபோக்கஸ் எலிப்ஸ் வெர்டெக்ஸ் ஆஃப் பேரபிளா நினைக்கிறான் ஓப்பன் ஆஃப் த ரைட். பேரபிளா எப்படி இருக்குது, ஓப்பன் அட் த ரைட் சைடுன்னு அவன் பேரபிளா சொல்லிட்டு நீ மட்டும் தான் ரிவர்ஸில் போட்டிருக்க ரைட் சைடு பேரபிளா. ஓகே, அந்த ஏ வேல்யூ ஃபைன் பண்ணி எடுத்து பேரபிளாவை சப்ஜெக்ட் பண்ணால் அந்த பேரபிளாவோட ஜெனரல் ஈக்குவேஷன் வந்துச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.